ஒரு நிமிஷம், பாஸ்கிட்ட கொடுக்குறேன். என்னதையா, நான் என்ன 10 நிமிஷத்தில் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன். ஓப்பனிங் ரொம்ப கிராண்டாக இருக்கணும். அறிவழகன் கண்ணை எந்த பயக்களும் நீலாம்பரி கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கிடணும். பாஸ், நீங்கள் வர வேண்டாம் பாஸ். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணுறேன். இங்கே ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் பாஸ். அறிவும் கண்ணனும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. பாஸ், நான் கால் பண்ணுறேன் பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கால் பண்ணுறேன். பாலு, நீ கண்ணனுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணு. டே கண்ணா, நீ எங்க இருக்க? ஆமா, அறிவு எங்க? ஓ, திருநெல்வேலிக்கு எதுக்கடா போனீங்க? ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? பார்க்கலாம். தயா, சொல்லு தயா, என்னாச்சு? சாரி பாஸ், அறிவழகன் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் நீலாம்பரியை பிக்கப் பண்ணிட்டான். எப்போ? கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். கைத்தார் டோல்கேட்டில் வண்டி பாஸ் பண்ணியிருக்கு. தூக்கிடவா? வேண்டாம். நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா நாங்கள் நேரி டோல்கேட்டில் தூக்கிடலாம். வேண்டாம் வேண்டாம் தயா, வேண்டாம். காரில் நீலாம்பரி இருக்கிறா. தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிறாருங்க. பார்த்துக்கலாம். இப்போது நீலாம்பரியை வரவேற்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் நாம. பாலு, நீ உடனே அறிவழனுக்கு ஃபோன் பண்ணு. என்ன பிரதர், எப்படி இருக்கிறீங்க? செச்சு போட்டு கோயில்பட்டியில் போய் அவளை பிக்கப் பண்ணனால ரொம்ப பீத்திக்காத. வீட்டுக்கு தானே வரணும், அப்புறம் பேசிக்கிடலாம். ஆமாம், நீலாம்பரி எங்கடா? நீலாம்பரி பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் போயிருக்க. வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். பிரதர், நீங்கள் ஒரு பிளான் போட, கண்ணன் ஒரு பிளான் போட, நான் இடையில புகுந்து அடிச்சேனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய், என்னை கிண்டல் பண்ணுறியா? நான் யானடா. அதுதான் பிரதர், யானைக்கும் அடிசருக்கும் இல்லை. அப்புறம் பிரதர், திருநெல்வேலியாக தான் ஊருக்கு வருவேன். வரும்போது அல்வா 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 வாங்கிட்டு வரட்டா? டே பாலு, பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டமா? தம்பி நம்மளையே நக்கல் பண்றான். என்ன 2 மணி நேரத்தில் நீலாம்பரி ஊருக்கு வர்றா. அவ இங்க வந்து இறங்கும் போது இந்த ஊரே குலுங்கணும். அந்த அளவுக்கு பிரமாதமான வேட்டு சத்தம் இந்த ஊர்ல கேட்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. தப்படிக்க, தவிலடிக்க, கொட்டடிக்க, கூத்தடிக்க, கூத்தாட்டங்கை தட்ட போடு. காத்தடிக்க, கதவடிக்க, இடி இடிக்க, வெடி வெடிக்க, வெட்டாட்டம் விசிலடிக்க ஆடு. அட வந்தாரை கருப்பண்ண சாமி, இது தன்மானம் குறையாத பூமி. பட்டாச பத்தவை, பம்மாத்த ஒத்திவை, பத்தாப்ப சுத்தவை, சித்தப்ப எத்திவை, அப்பாட்டம் கொட்டவை, உயிராட்டம் நட்டவை, புலியாட்டம் போடவை, தேவராட்ட ஆடவை, பழ பழகுது பச்சை மல்லிய பூ பழ வளர்க்குது.
சும்மா குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். ஏ தூக்கு ராசா ஏ அமுக்கு ராணி ஏ தூக்கு ராசா ஏ அமுக்கு ராணி ஏ தூக்கு தூக்கு ஏ அமுக்கு அமுக்கு ஏ தூக்கு தூக்கு ஏ அமுக்கு அமுக்கு ஏ தூக்கு ஏ அமுக்கு ஏ தூக்கு ஏ அமுக்கு. சின்ன ராசாத்தி அழகா முறுக்கு சுட்டாளா, என்ன பத்தலையா நேரா கடைக்கு போனாலா, என்ன வாங்கினதும் கையில காசு பத்தலையா, அவதான் என்னத்த செஞ்சா அவதான் என்னத்த செஞ்சா பட்டுன்னு முத்தத்தை வச்சா. ரங்கு சிலுக்கு தான் சிக்கன சமைஞ்சு வந்தாலாம், சங்கு மாமன் தான் பார்த்து குழஞ்சு நின்னானா, மங்குனி ராத்திரி நைசா பக்கத்து போனாலாம், மங்குனி மாமன் தான் பயத்துல நடுங்கி போனானா, லைட்டா அழிச்சு புட்டா லைட்டா அழிச்சுக்கிட்டா லைட்டா காட்டு புட்டா. நார பையன் கண்ணே வச்சான் கண்ணம்மா, நான் போற புள்ள மாட்டிக்கிட்டேன் வசமா. ஏன பையன் புள்ளி வச்சான் பொண்ணம்மா, ஒரு கீரை தண்டா சிக்கி விட்ட நெசமா. கீழ வீட்டு சின்னம்மா, மேல வீட்டு பொண்ணம்மா, சின்னம்மா, பொண்ணம்மா, பொண்ணம்மா. நார பையன் கண்ணே வச்சான் கண்ணம்மா, நான் போற புள்ள மாட்டிக்கிட்டேன் வசமா. ஏன பையன் புள்ளி வச்சான் கண்ணம்மா, ஒரு கீரை தண்டா சிக்கி விட்ட நெசமா. மதுரா பழ பழக்குது பச்சை மல்லிகைப்பூ மணமணக்குது. 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 பச்சை மல்லிகைப்பூ மணமணக்குது. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா பரவாயில்ல. ஆனா உங்களை பத்தி ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேனே, ஒரு லவ் மேட்டர். அது இப்ப எப்படி ஓடிட்டு இருக்கு? அழகா ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சும்மா சொல்லுங்க, என்னால எந்த உதவி வேணாலும் உங்களுக்கு நான் செய்து தரேன். உதவிக்கு நமக்கு 1000 பேர் இருக்காங்க, நமக்கு உதவி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. சும்மா சொல்லுங்க. நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி, காசு பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு. காசு பணத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்ல? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த ஜாதி அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் எல்லாம் ஒரே ஜாதி ஒரே மதம். அப்ப அதுலயும் ஒரு பிரச்சனை இல்ல? இல்ல இல்ல. அப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தரணுமா? ஆமா, ஒரே ஒருத்தன் சம்பாதிக்கணும், அதே மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கு பாப்போம். அப்ப நான் ஒண்ணு செய்யுங்க. ஐடியா வேணும்னா முதல்ல எனக்கு தச்சனை வைக்கணும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சரி, தச்சனைக்குள்ள சாமான் எல்லாம் சொல்லிட்டா? நல்ல ஆப்பிள் பொன்னில ஒரு பை, ஒரு பை ஆப்பிள் பொன்னி விளங்கிரும். நல்ல வடசேரி சந்தையில போய் ஒரு 2 கொலை, ஒன்னு மட்டி ஒன்னு ஏத்த விளங்கிரும். இது போக கொஞ்சம் காய்கறி, நாட்டு தக்காளியில ஒரு 1.5 கிலோ, இது போக பல்லாரி உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்துக்குங்க. கேட்கல, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. பல்லாரி உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. பல்லாரி 1/2 கிலோ 50 ரூபா. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. நல்ல கிங் லூயிஸ்ல ஒரு ஃபுல்லு. கிங்கி பீஸா? நானே டைமண்ட கட்டிங் தான் அடிக்கேன், அவருக்கு கிங்கி பீஸ். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணா நல்ல ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லி தரேன். இது ஏற்பாடு பண்ண இல்ல, ஏதோ புரோக்கர் வேலைக்கு அட்வான்ஸ் வாங்குன மாதிரி இருக்கு. சரி, அது போக உங்க பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்க. அந்த ஒருத்த மட்டும் சம்பாதிச்சுனா என் கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துரும். யாரு? உங்க அப்பா அம்மாவா? இல்ல இல்ல அவங்க சைடுல அவங்க அப்பா அம்மாவா? அதுவும் இல்லையே. இல்ல அவங்க அண்ணன் தம்பி யாராவது? அப்படி ஒரு பயலும் கிடையாது. சரி, அவங்க மாமன் மச்சான் அந்த மாதிரி யாராவது? அந்த அப்படி ஒரு பயங்களும் அந்த இடத்துல கிடையாது. எவன் தான் நான் பார்த்துட்டு. அப்ப அப்படி என்னதாங்க பிரச்சனை? அவன் மாப்பிள்ள தான் பிரச்சனை. நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல புரோக்கரா? உனக்கு கொஞ்சம்
கொஞ்சமா விவரம் இருக்கா? முதல்ல இவன்கிட்ட பேசுவேன். நீ இதெல்லாம் எடுத்து மாத்தி உள்ள வை. அவன் என்ன செய்தான் தெரியுமா உங்களுக்கு? மாத்தி உள்ள வை. காதலுக்கு இதெல்லாம் இப்ப நாட்டுல பாதிக்கு மேல அநியாயம் பிடிச்ச பயிர்களா இருக்காரு. நீ போட்டு இதெல்லாம் என்னது போட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னால ஒரு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். உதவி? யாருக்கு? அது நம்ம பழைய ஃப்ரெண்ட் ஆச்சே, ஒரு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். அவன் என்ன உன்ட்ட என்ன சொல்லிட்டு போறான் கடைசியில என்ன புரோக்கர் ஆகிட்டு போயிட்டான். தேவையா உனக்கு இது? என்ன செய்ய? நீ புனித காதல், அந்த காதல், இந்த காதல் எல்லாம் காலாவதியாகி நாள் ரொம்ப ஆச்சு. என்னைக்கு இந்த போன் வந்துச்சோ இந்த உலகத்துல, என்னைக்கு ஒவ்வொருத்தன் கையில இது நடமாட ஆரம்பிச்சோ, இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சிடா. இந்த விஞ்ஞான வளர்ச்சி நெஞ்சில வச்சிருக்கணும். ஆனா பாதி பேர் எங்க கொண்டு வச்சிருக்கான் அப்படிங்கிற அவசியம். அப்ப எதுக்காக சொல்றான்னா, இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்பாதீங்கடா. காதல், கத்திரிக்காய், அது இது தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையுமே தலையிடாதீங்க. நல்ல அமைதியா சிறப்பா வாழ்றதுக்கு என்ன உண்டு அதோ பாரு. பாதிக்கு மேல நாட்டுல ஃப்ராடுங்க. இதுக்கெல்லாம் போட்டு நீ இவங்ககிட்ட எல்லாம் பேசுறீங்க, போய் வேலையை பாப்பியா? அனுபவம் தானே நமக்கு பாடம் கத்து தருது. உனக்கு அந்த குடோல நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ இங்க நின்றுட்டு இருக்க? அந்த இவன் எங்க, அந்த பொண்ணு எங்க? சரி, நான் போறேன். பாருங்க, என்கிட்ட குடிடி. என் மருமகளுக்கு எங்க ஏல தான் நான் கொடுக்கணும். நீ போ. அம்மாடி, என் செல்ல கொட்டி நீலு, நீலு மாடி செல்லம். இந்தம்மா, இங்க பாரு, சாப்பிடுமா. என்னத்தே இது? இதை நீங்க போய் கொண்டு வந்துட்டு இதை ஜானுக்கிட்டே கொடுத்துட்டு இருக்கலாமே. இதை பாருடி செல்லம், ஏன் மருமகளுக்கு என் கையால கொடுக்கறது தானே நல்லா இருக்கும். இதை பாரு, இது இந்த அத்தையோட சந்தோஷம். குடிமா, குடி. சரியத்தே, நேற்று தடபுடலா வரவேற்பு நிகழ்ச்சி பண்ணினது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ கிராண்டா பண்ணுவீங்க நீ. அதோ என் பிள்ளை வரான். பாப்பா, பாருப்பா, இவ என்ன சொல்றா தெரியுமா? நேத்துக்கு ஃபங்க்ஷன் இருந்த, அது ரொம்ப பிரமாதமா அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறா. அதான் பார்த்துட்டே இருந்தேனம்மா. நீலா, உன் வருகையால ஏற்பட்ட குழப்பத்தால என்னால முழுசா கவனிக்க முடியல. இல்லாட்டா இதோடி ரொம்ப பிரமாதமா செய்திருப்பேன் அம்மா. ஆமா ஆமா ஆமா. இந்த பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருங்க. என்ன, நான் உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். செல்லம், அவகிட்ட நல்லா பேசிக்கிடுடா, நான் வரேன். நேற்று நடந்த ஃபங்க்ஷன்ல ஒண்ணு உங்ககிட்ட என்னால தனியா பேச முடியல. அத்தா, நீங்க என்கிட்ட எப்ப வேணாலும் தனியா பேசலாமே. அந்த உரிமைக்காக தான் நான் காத்திருக்கேன். 24 மணிக்கூறும் பிசினஸ், தொழில் இப்படி பிஸியா இருந்தாலும் என் இதயம் மட்டும் ஏதோ ஒரு வகையில உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கு நீலா. காடு, மலை, பனி பிரதேசம் நடந்து போன எல்லா திசைகளிலும் ஏதோ ஒரு இடத்துல உன் உருவத்தை நான் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நீலா, வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுள்ளையும் ஒரு ஓவியம் மாதிரி உங்களோட முகத்தையும் நினைவுகளையும் பதிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீலா, எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கடற்கரையில போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனியா பேசலாமா? இன்னைக்கு சாயங்காலமா? சாரி அத்தா, இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு எங்க போற? இன்னைக்கு இல்லத்தா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அறிவத்தானோட பீச் வர போக வேண்டியது. நீலா, நீ முன்ன மாதிரி சின்ன பொண்ணு இல்ல. நீ எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட கேட்டுதான் நீ போனோம். சரி, ஓகே ஓகே ஓகே, சரி பரவாயில்ல, நம்ம 3 பேருமே சேர்ந்து போவோம், வாங்க. 3 பேருமா? நீலா, சரி நீ உள்ள போ போ.
மிஸ் கால் பண்ணி கூப்பிடுறீங்க? டேய், உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். இங்க வச்சா இல்ல வெளியில வச்சா? டேய், இந்த செங்கல்வரா என்கிட்ட அடக்கமா பேசு. பிரதர், நான் சாதாரணமா தானே பிரதர் பேசுறேன். டேய், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு பிடிக்கல. பிரதர், என்ன ஆக்டிவிட்டிஸ் சொன்னா தானே பிரதர் எனக்கு புரியும். டேய், நான் நேரடியா பேசுறேன். ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் நீலாம்பரியை கூட தனியா பீச் பக்கம் போறியாமே? பிரதர், நீலாம்பரி யாரு? உனக்கு அத்தை பொண்ணு, எனக்கு அத்தை பொண்ணு. நான் அவ கூட போறது உனக்கு பிடிக்கல. அப்ப ஒண்ணு செய்வோம், நாம 3 பேரும் சேர்ந்தே போயிருவோமே. 3 பேரும் சேர்ந்து சே. பாசத்தை ரொம்ப பொழியிற மாதிரி இருக்கு. பெரியவனும் சாயங்காலம் கோயிலுக்கு போறானா? நீ வரியா? உன் மோனை கூட்டிட்டு போ. பீச்சுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு அவனை கூட்டிட்டு போக முடியும்? ஆமா, நான் போக முடியும். ஐயோ ஏட்டி அக்கா, அவளையா கூப்பிடுத? அவதான் இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என் மகன் கண்ணனும் நீலாவும் அப்படியே புல்லட்ல பறந்து போயிட்டாங்க. அந்த கோயில்கிட்ட பையனுக்கு ஒழுங்கா பைக்கே ஓட்ட தெரியாது, இவன் புல்லட்ல போயிருக்கானா போல. ரொம்ப மாறிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அறிவத்தனோட நான் வரும்போது இந்த இடத்துல இந்த நீர்வீழ்ச்சி இல்லை. ஆனா இந்த நீரோட, இந்த ஆறு, இந்த சுற்றுச்சூழல், இந்த ஊரோட செயற்கை அழகு மட்டும் அப்படியே இல்லாட்டாலும் அந்த பூங்கா மட்டும் அப்படியே இருக்குதுல்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணன், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்கிறீங்க. என்ன பேசணும்னு தெரியல. என்ன பேசணும் தெரியலையா? அப்ப சரி, பரவாயில்ல, வாங்க வீட்டுக்கு போவோம். இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு அறிவத்தனோட பீச்சுக்கு போக வேண்டியது. நீ சும்மா பெரியத்தனோட போறேன், சின்ன அண்ணனோட போறேன் எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இந்த பாரு கண்ணா, நீ என்னோட 1 வயசு சின்னவன், அதை மொத்த புரிஞ்சுக்கோ. 1 வயசு தானே சின்னவன், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை தெரியுமா? ஆனா நான் உன்னை கடல் அளவு லவ் பண்றேன் தெரியுமா, மனசார. டேய் தம்பி, இங்கதான் இருக்கிறியா? டேய் கிட்ட வாடா, அடிக்க மாட்டேன், கிட்ட வா, கிட்ட வாடா, வாடா பையன். சொல்றேனே தப்பா நினைக்காத. இந்த கடலோட பிடிக்கும், காரோட பிடிக்கும், இந்த நாடோட டைலாக் எல்லாம் நிலாவுக்கு பிடிக்கும். உன் விஷயம் தகுந்த மாதிரி உன் வேலையை பாரு. இந்த இடத்துல ஒன்ன தவிர யாரா இருந்தா அங்க ஒரு ஆத்தகர் இருக்கு பாரு, அதுல என்ன பண்ணுவேன்? கல்ல கட்டி நீலாவுக்கு பின்னாடி சுத்த விட்டுக்கிட்டு அந்த அரியர் பேப்பர்ல பாஸ் ஆக பாரு. நீ எனக்கு அண்ணனா இருக்கலாம், மேனஸ் இல்லாமலாம் என் மேல கையெல்லாம் வைக்க. என்னடா கை நீட்டி பேசுற? தொலைச்சு போடும், தொலைச்சு. யார்கிட்ட பேசுற? தெரிஞ்சு பேசு. அத்தா ப்ளீஸ் அத்தா, எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இது நம்ம கண்ணு தானே. நிலா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது நிலா. பையனும் அம்மாவும் ஏதோ பிளான் பண்றாங்க மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா
திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன்ன ஓட மறந்துட்டியா? அது நீதானா? அது வீட்டுல போய் என்ன சொல்லு. சொல்லுடா. கண்ணா நீ முதல்ல போ. நான் போனா ஒன்ன கொண்டு அத்தா என்ன அத்தா இது? நிலா உனக்கு ஒண்ணுமே தெரியாது நிலா. இல்லத்தா எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் விஷயமா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இந்த பிரச்சனையை விளக்குறது எனக்கு பிடிக்கல. நிலா எந்த பிரச்சனையும் வராது. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை பிராக்டிக்கலா தின்பற்றுறேன். ஏன்னா உங்களோட வாழது என்னுடைய கனவு. அது கனவுன்னா அதுதான் என்னுடைய காலம். அந்த காலத்துக்காக வேண்டிதான் நிலா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அத்தா தப்பா நினைக்காதீங்க. நீங்க 3 பேருமே இதே மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா நான் தான் என்ன பண்றது? இந்த 3 பேர்ல நான் ஒருத்தன் இல்லை நிலா. உனக்கு இப்ப புரியாது நிலா. போன வருஷமே யாரோட அனுமதி இல்லாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா உனக்கு 21 வயசு ஆன பிறகுதான் இதை பத்தி பேசிட்டு விட்டு நம்ம குடும்ப ஜோசியர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டேன். அதனாலதான் நான் பேசாம வந்துட்டேன். தேவாசி நம்ம ஏதாவது குற்றம் வந்துடக்கூடாதுதான் இவ்வளவு நான் பொறுமையா இருந்தேன். சரி பரவாயில்ல. உனக்கு 21 வயசு முடிய இன்னும் 15 நாள் தான் இருக்கிறீங்களா? 15 நாள் இருக்கு. சரியத்தா முதல்ல வாங்க வீட்டுக்கு போகலாம். கண்ணன் வீட்டுல சொல்லி ஏதாவது பிரச்சனையை கிளப்ப போறா. வாங்க போகலாம். இல்ல நிலா எந்த பிரச்சனை நான் பாத்துக்கிடுறேன். பாருங்க அத பாருங்க கண்ணனோட வண்டி அனாதான் நிக்குது. அவ என்ன கிளம்பல பாத்தீங்களா? சரி நம்ம பேசி பீச்சுக்கு போமா? வாங்க. எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு நேற்று வரை ஒழுங்காயிருந்தேன் உன்னை கண்டு கிறுக்காயலைந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைந்தேன் ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு சம்மதமாய் என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமாய் எனக்குள் வந்து கூச்சமூட்டிட கட்டிக்கொண்ட கைகள் கோர்த்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும் போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உன்னை தோளில் சாய்த்து கொண்டு போக சம்மதம் எனக்கு மயக்கம்
எனக்கு நடக்கமே எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு This is the way to go, this is ecstasy. This song is just a wake mimicry. Feeling is so meant to be. You're just indescribable, can't you see? Knocks me down, yo baby can't believe. Test of survival, yes indeed. You're காதல் எனும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சியாவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவி மூழ்கி போவோமா காதல் என்னும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதியாவோமா ஆசை குற்றம் நாளும் செய்து சட்டமீறமா லட்சம் மின்னல் தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன் கால்கள் கொண்ட கோவில் தன்னை நேரில் பார்க்கிறேன் எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன் உன்னை காதல் செய்தே கொல்லப் போகிறேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கம் ஏன் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நொடி உனக்குள் விழுந்தேன் இந்த சுகம் உன்னில் உணர்ந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கம் ஏன் எனக்கு நாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு எங்களையே கொலை பண்ணிடுவாங்க போல இருக்க ஏன் பையன் கண்ணனே அவன் அறிவு பார்க்கல வச்சு அடிச்சானா டேய் கண்ணா ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என்ன ஏன் இப்ப கடந்து இப்படி புலம்புற புரண்டுகிட்டு உருள ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையான்னு இப்ப என்னடியாச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன் ஏதோ அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு கூடிப்பாங்க உனக்கு என்னடி பேசாம விட்டு தள்ளுறியா ஆமா ஆமாண்டி விட்டு தள்ள போறேன் நான் எதுக்கடி விட்டு தள்ளணும் நீ வேணா விட்டு தள்ளு இங்க பாரு அக்கா வாச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து போறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற டேய் கண்ணா பார்க்கல என்ன நடந்ததுன்னு சொல்லுடா கண்ணா இங்க பாரு இது உங்க அம்மைக்கு எனக்கும் உள்ள பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குவோம் இங்க பாரு உங்க அம்மைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா அதான் இப்படி வேப்பட இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கா அவ பேச்ச நீ கேட்காத நான் சொல்றத கேளு இங்க பாரு சும்மா இப்படி பைத்தியம் மாதிரி ஆடாத ஏக்கா கொஞ்சம் வேப்பட எடுத்துட்டு வா இங்க ஒரு பைத்தியம் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா ஏண்டி ஏன் பேச விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற என்னடி உன் மனசுல நினைச்சிருக்க என்னடி யார பார்த்தடின்னு சொன்னனே என்ன பைத்தியம் வேப்பலை எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே எதுக்கடி நான் மரியாதை கொடுத்து பேசணும் என்ன பார்த்து என்ன பேசிட்டாங்க எனக்கு பைத்தியம் ஆமா ஏடி உங்க ரெண்டு பேர்ல யாருக்கடி நான் மரத்துல இருந்து வேப்பலைய பறிச்சிட்டு வந்து அடிக்கணும் ஏடி காலையிலேயே லூசு மாதிரி ஏடி ரெண்டு பேரும் கலகலகலன்னு சண்டை போடுறீங்க இப்ப நீ யார லூசுங்கற யார லூசுங்கற யார லூசுங்கற நான் பொதுவா தானே சொன்னேன் நான் பொதுவா தான் சொன்னேன் நீ பொதுவா சொன்னியா தனியா சொன்னியா அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாரு இந்த இருக்காளே இவா என்ன பார்த்து மரியாதை இல்லாம பேசிட்டா முதல்ல அவளை மன்னிப்பு கேட்க சொல்லு இல்ல நான் என் பிள்ளை இப்பவே பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு ஐயா முதல்ல அதை செய்யுமா தாய் உன்னை கும்பிடுறேன் நீ உன் பிள்ளை இந்த வீட்டுல இருந்த போய் தான் இவ்வளவு பிரச்சனையும் இங்க பாரு மரியாதையா நீ போனேன்னு வச்சுக்கோ எதுவுமே நடக்காது நீ எதுக்கு வேலைக்கு குளிக்கு இந்த வீட்டுக்குள்ள அதை இதை நடத்திட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் நீலாம்பரிய உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீ கனவே காணாத பாருங்கடி இங்க எவ்வளவு பேச வேண்டிய தேவையில்லை ஆமா நீ பேசாம
செஞ்சா உண்டு. அம்மா பெரியம்மா வார்த்தையை அளந்து பேசு. நாங்க என்ன பிச்சைக்காரன் நினைச்சேன். ஏன்டா கோவப்படுற? உன்னை பார்த்து யாரு நான் பிச்சைக்காரன்னு சொன்னது? ஏன் இப்ப நீ சொன்னேல்ல, நீ சொன்னதுக்கு அதுதானே அர்த்தம். அந்த பையனை நீ பிச்சைக்காரன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அக்கா ஒண்ணு பேசுனா நீ இப்படி சில்லறத்தனமால பேசிக்கிட்டு இருக்க. யார பார்த்து சில்றேன்னு பேசுன? ஏய் இந்த பாரு, ஏதாவது பேர்ல செவுத்த பேத்து போடு. உன்னை செவுல அலையாக்கி அந்த கையை புளியக்க பறிக்கி வாக்கும். உன்னை என்ன செய்வோம்? இல்ல ஆடு மாடு மேய்க்கிற கொட்டையடா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. உனக்கு இங்க என்ன வேலை? நீ உள்ள போ. அறிவு, உனக்கு இங்க என்ன வேலை? பிரதர், இது சின்ன மேட்ரு, இது நான் பார்த்துக்கிடுறேன். ஏய், இந்த விஷயத்துக்கு காரணமே நீதான்டா. டேய், ஆமா, நேத்து அந்த பையில பார்க்கல அடிச்சேமே, என்ன நினைச்சு அடிச்சா? எஸ், தேவையான விஷயத்தை தேவை உள்ளவங்கிட்ட பேசணும். தேவையில்லாத விஷயம் வரும்போது நாம தலையிட வேண்டியதில்ல. அதான் பீச்சில் நம்ம பார்க்கில் நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்தேன். இது தப்பு இல்லையே பிரதர்? தப்ப சரியா செய்தாலும் சரியா தப்பா செய்தாலும் தப்பு தப்பு தான்டா. நீ தப்பில்லைன்னு செய்த காரியம் இப்ப தப்பா நடக்குது பாத்தியா? டேய், இந்த குடும்பத்தோட மூத்தவனா 40 வயசாயும் இன்னும் கல்யாணம் பண்ணாம காத்திருக்கிறேனே, அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அத முத புரிஞ்சு நடந்து கிடங்க. யா புள்ளையும் அவன் மனசுல அவ்வளவு சுமந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் புரிஞ்சு நடந்துக்கோ. இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதுமா. அவங்களுக்கு அவங்க நியாயம் மட்டும்தாமா புரியும். 40 வயசாச்சு, 21 வயசான நீலாம்பரியா கல்யாணம் நினைக்காரு, அது மொத்த குற்றவாளி. தெரியாதுமா, தெரியாது. இதான் அனாமிக்காமர் ஒரு வயசு இளவே நீலாம்பரி. இவனுக்கு அம்மாக்கு புரியாது. ஏண்டா? ஏன்னா எல்லாருமே பணம் பணம் பணமா, அது மட்டும்தாமா, அது மட்டும்தாமா இங்க எல்லாருக்கும் புரியுது. டேய் அறிவு, புத்திசாலமா பேசுறதா நினைச்சு பேசாத. எனக்கு 40 வயசு தாண்டா, அதை ஒத்துக்கிறேன். இன்னொரு தடவை என் வயசை பற்றி சொன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். சின்னவனே, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள பங்காளி சண்டை? எதுவுமே வேண்டாம். நமக்குன்னு குலதெய்வம் இருக்கு, கோயில் இருக்கு. அங்க போய் துண்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கே நீலாம்பரியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சம்மதமா? சித்தி, எனக்கு சம்மதம் இல்ல. ஆமா, இவன் வாங்க. துண்டு சிலுக்கி சிவ போட இது ஒண்ணு லாட்டரி சீட்டு இல்ல, இது குடும்பம். என்ன இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீலாம்பரியா நான் கல்யாணம் பண்ணியே. அறிவழகா, தேவையில்லாம பேசாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். நீலாம்பரி விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் அவனுக்கு நான் தாடா எவன், புரிஞ்சுக்க. நீங்க எல்லாரும் மாறி மாறி பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா யார் மேலேயும் எனக்கு இந்த கோபம் இல்லை. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க பாசத்தை உங்க மொழியில காமிக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க பெரியத்தா, ஆனா நான் உங்க எல்லாரையும் நான் விரும்புறேன். பெரியத்தா, உங்களுக்கு வயசு 40, ஆனாலும் உங்க மேல நான் வச்சிருக்க பாசம்
எந்த அளவும் குறைய போறதில்ல. கண்ணா, நீ என்னோட ஒரு வயசுக்கு சின்னவன், ஆனாலும் உன்னை நான் புறக்கணிக்க போறதில்ல. இந்த பாருங்க அறிவத்தா, எனக்காக வேண்டி நீங்க மாறி மாறி சண்டை போட்டு இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு 21 வயசு முடிவடைகிறதுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. நம்ம ஜோசியரை முதல்ல வீட்டுக்கு கூப்பிடுவோம், எல்லாரோட ஜாதகத்தையும் அவர்கிட்ட கொடுப்போம். யாரோட ஜாதகத்தை என்னோட ஜாதகம் ஒத்து போகுதோ அவங்கள என்ன கல்யாணம் பண்ணிக்கட்டும். இந்த குடும்ப ஜோசியரை மீறி எதுவுமே நடக்க போறதில்லை. இன்னும் 15 நாள் இருக்கு. அதுவரை எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தானு சார், லட்சுமி அம்மா வந்திருக்காங்க. லட்சுமி அம்மா வந்திருக்காங்களா? லட்சுமி அம்மா, என்ன விஷயம்? நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிட்டு விட்டுருக்கலாமே. தானே, நீ ஏப்பா இப்போ அந்த வீட்டு பக்கமே வருதில்ல? நீங்க கூப்பிடுறது இல்லை, நான் வரதில்லை. இல்ல சுபையா, வேண்டாம், ஒன்றும் வேண்டாப்பா. இந்த பாரு தானு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா பேசணும்டா. போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. யாருமே இது பேசுங்க. அழாதீங்க, அழாதீங்க. அழாதீங்க. பாருங்க, இந்த பிரச்சனைனால அழுகு ஒரு தீர்வு இல்லை. நாம பேசி வந்து சரி பண்ணலாம். என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க. என்ன சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்ல தானு, என் மகனுக்கு 40 வயசு ஆகுறது. இன்னும் ஒரு கல்யாண காட்சின்னு எதுவுமே என்னால பார்க்க முடியல. என்னால பார்க்கவே முடியல. ஏப்பா, எந்த ஒரு பெத்த தாய்க்கோ பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கணும். பாவி, நான் வேண்டாத தெய்வமே இல்லை. தானே சின்ன வயசுல இருந்தே நீலாம்பரிய தானே என் மகன் விரும்புறான் என்பது உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லா தெரியும் லட்சுமிக்கா. இது உங்களுடைய குடும்ப விஷயம். இதுல நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறதா அல்லது உங்க தங்கச்சிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறதா, யாருக்கு நான் பேசுறது? தானே எனக்கு எல்லாருமே ஒண்ணுதானே. ஐயோ, இந்த பாரு, நீ சொன்னா நீலா நிச்சயமா கேப்பா. ஏன்னா அவ அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. ஆனா அந்த அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை உயிரா நேசிக்கிறா. அவ என்ன அப்படி நேசிக்கிறாங்கிறதுக்காக நான் போய் நீ இன்னார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு? இது உங்க குடும்ப விஷயம். நீங்க எல்லாருமா பேசி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்லை, கடவுளுக்கு மேல பாரத்தை போட்டுட்டு போங்க, எல்லாம் சிறப்பா நடக்கும். சரிங்களா? ஒண்ணும் இல்லை, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க? கடவுள் நல்லது நடத்தி வைப்பாரு. கடவுள் நல்லது நடத்தி வைப்பாரு. நீங்க நினைக்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க கல்யாணம் நடக்கும் இல்ல? நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, அமைதியா போங்க. நீங்க குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து பேசுங்க, அதானே நல்லா இருக்கும். அறிவழகா, எப்படி இருக்க? எப்படி இருக்க? நல்லா எப்படி இருக்க? அண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? அம்மா, எப்படி உன் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரா? ஆமா, என்கிட்ட பேசினாரு. நேற்று முந்தானது தார்சானியாவில இருந்து ஒரு ஃபோன் பண்ணாரு. உங்க அப்பா பேசினாரு என்கிட்ட. ஆமாண்ணே, ஃபோன் போட்டாரு, வரேன்னு சொன்னாரு. நான் தான் இப்ப வர வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்ன ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை, அதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆனா நீங்க மட்டும் எங்க பக்கத்துல நின்னீங்கன்னா என் புள்ள மனசுல நினைச்சது நடக்கும். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்மா, பெரியவன் செங்கல்வராயனும் நீலாம்பரிய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். உன் மகனும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். சின்னவ சுபத்ராவோட பையனும் கூட அப்படி இருக்கிறான் அப்படின்ன மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அவனுடைய காதல் உண்மையா இருந்தா ஜெயிக்கும்.
அவங்க இருப்பது அவங்களுடைய விருப்பம் நல்ல பரிபூர்ணமா இருந்தா ஜெயிக்கும். இதுல நான் வந்து என்ன பேச முடியும்? சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணே, உங்ககிட்ட நான் சில முக்கியமான விஷயம் பத்மா. என்னண்ணே? எனக்கு தெரிஞ்சு ஜமீன்ல இருக்கக்கூடியதுல செங்கல்வராயன் கண்ணனை விட அறிவழகன் ரொம்ப புத்திசாலி. அவன் மக கில்லாடி கூட. அதனால நீ கவலைப்படாத. அதுல வந்து நானா வந்து பேச வேண்டாம். சரிண்ணே, அப்புறம் நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். அத போன்ல பேசுறேன். எதுவா இருந்தாலும் கூட இப்ப பேசிட்டு போயிடலாமா? நீ எத்தனை போன்ல போய் பேசிட்டு? இல்லண்ணே, அது இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்ல, ரொம்ப ரகசியமா பேச வேண்டிய விஷயம். நான் போன்லயே சொல்றேன். சரியா? நான் ரொம்ப நிலா விரும்புறேம்மா. இல்லாதவரை என்ன யாருமே வேண்டாமா, கொஞ்சம் சொல்லுமா. உன்னை பத்தி எனக்கு தெரியட்டா, அவன் எல்லாம் நல்லபடியா நடத்திய பாரு. வணக்கம். என் மூத்த அக்காவும் ரெண்டாவது அக்காவும் உங்களை பார்த்து பேசியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நட்புங்கிற முறையிலையும் ஏதாவது சொல்லணுமேங்கிற முறையிலையும் தான் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். என்னடா கண்ணா சொல்லு. மாமா, நான் நிலாவை ரொம்ப விரும்புகிறேன் மாமா. கல்யாணம் பண்ணா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா ஒரேடியா செத்துருவேன்னு சொல்றாங்க. எங்களை எப்படியாவது ஒரே ஒரு பையன், எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க மாமா. சுபத்ரா, நேற்று ஃபோன் பண்ண உன் வீட்டுக்காரரு என்கிட்ட சொன்னாரு, உனக்கு பைத்தியம் உனக்கு. சும்மா வேடிக்கை தான். சுபத்ரா, அங்க பார், உங்களுடைய ஜமீன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஐதீகம், சாங்கியம், சம்பிரதாயம் இதை மீறி எதுவும் நடக்க போறதில்லை. நாளைக்கு காலையில ஜோசியர் வந்து உங்க வீட்டுல பிரசன்னம் பார்த்து நீலாம்பரியோட ஜாதகத்தை, கண்ணா நீயும் போட்டியில் இருக்காட, தென்காசி மடத்துல நீலாம்பரி ஜாதகத்தோட உன்னுடைய ஜாதகத்தை வச்சிருக்காங்க. சின்னவங்கிறதுக்காக ஒன்னு புறக்கணிச்சிடல. எல்லாருடைய ஜாதகத்தை 2 நாள் அவர் தூக்கி எலைஞ்சிட்டு இருக்காரு. யாருக்கு பொருத்தப்படுதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கட்டும், மற்றவங்க வாழ்த்துங்க. இது உங்களுடைய குடும்ப விஷயம், இது ஜமீன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜமீனுடைய ஐதீகம், ஜோதிடம், ஜாதகம், இந்த நம்பிக்கையிலிருந்து எந்த ஒரு நொடி பொழுதும் அடிபரலாத அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துங்க. நாளைக்கு ஜோசியர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரோ அவர் சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் கீழ்ப்படியணும். அதுதான் அந்த ஜமீனுக்கு அழகு. இந்த தானும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இதுதான். ரொம்ப நன்றி. என்ன என்ன நடந்தது? ஜோசியர் ஒரு மாதிரி பதட்டமா போறாரு. என்ன என்ன நடந்தது? எனக்கு தெரியாதப்பா. அந்த ஜோசியர் 2 மணிக்கு ஒரு நேரமா பூஜையிலே இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் வெளியே கிளம்பினாரு. அவர் வெளியிலே கிளம்பும் போது முக வாட்டமா இருந்து, அப்போ ஏன் ஜோசியர் இப்படி போறீங்கன்னு கேட்டேன். அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதுங்க, நான் எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆமா, இந்த ஜோசியர் என்ன எதுன்னு சொன்னாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அவர் வாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம போயிட்டாருன்னா நாம என்ன முடிவு எடுக்கிறது? அறிவு, நீ போய் ஜோசியரை உடனே நான் கூப்பிட்டதா கூட்டிட்டு வா போ. ராயன், உங்ககிட்ட ஏதாவது ஜோசியர் சொன்னாரா? அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. அவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனா தானே நாம பேசி ஒரு முடிவு எடுக்க முடியும். இல்ல எதுவா இருந்தாலும் அவர் திறந்து சொன்னா தானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ராயன், அவர் வர பேசு. ரொம்ப கம்பல் பண்ணி தான் கூட்டிட்டு வந்துருக்கேன். ஐயா, நாங்க உங்களை ரொம்ப மகிழ்ச்சியோம். ஐயா, நீங்க என்ன ஏதுன்னு சொன்னாதான் அந்த வீட்டுல ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்க பாட்டு சொல்லாம அப்படி போயிட்டீங்கன்னா எதுவா இருந்தாலும் நீங்க திறந்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். நீ முதல்ல நீலாம்பரியை கூட்டிக்கிட்டு வெளியே போ. நீலாம்பரியை கூட்டிட்டு வெளியே போ. இது என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது நான் எது தெரிஞ்சிருக்கல, என்ன தப்பு இருக்கு? நீலாம்பரி, நீ ஏதோ சின்ன பொண்ணுமா, ஏதோ தெரிய வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நீ வா, நம்ம அப்புறம் போயிடலாம். அவங்க பேசட்டும், பேச முடியும் பெரியவங்களா சேர்ந்து, அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீலாம்பரிக்கு இந்த கல்யாணம் நடக்காது.
நீலாம்பரி கல்யாணம் நடத்தி ஆகணும். இது எங்க அம்மா மேல சத்தியம். என்ன அவசரப்பட்ட? இந்த உலகத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விலை உண்டு. நீ என்ன ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ற? இதுக்காகத்தான் நான் முதல்ல எதுவுமே பேசாம வெளியே போனேன். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டென்ஷன்ல இருக்கீங்க. அதான் அவன் ஆட்டு வைக்கிறான், நீங்க அவஸ்தைப்படுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனி நான் உங்ககிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. மனசை எல்லாரும் திடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீலாம்பரிக்கு விஷக்கன்னி ராஜயோகம். அப்படின்னா என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நீலாம்பரிக்கு முதல் கல்யாணம் நிலைக்காது. அவ கழுத்துல தாலி கற்றவன் சரியாக 11வது நாள் இந்த உலகத்தை விட்டே போய்விடுவான். ஆனால் அதில் இருந்து 90வது நாள் அவள் கழுத்தில் எவன் தாலி கட்டுகிறானோ அவன் ராஜாவாக வாழ்வதற்கு யோகம் இருக்கிறது. இது நான் கணிச்சது மட்டுமல்ல, நான் கணிச்ச பிறகு இந்த லோகத்தில் உள்ள அத்தனை வித்வான்கள், பண்டிதர்கள், புரோகிதர்கள் அத்தனை பேர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு போனாங்க. அவங்க அத்தனை பேரையும் நான் என்ன கணிச்சோனோ அதைத்தான் உறுதிப்படுத்தினாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல, அதாவது நீலாம்பரி குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை பறிகொடுத்தாலே அது விபத்து இல்ல, இந்த விஷக்கன்னி ராஜயோகம். புரிஞ்சுக்கிடுங்க. ஆனா இயற்கையில அவளுக்கு இன்னொரு அம்மா அப்பா கிடைக்க வழி இல்லை. ஆனா ஒரு கல்யாணம் நடக்கலாம், அவளுடைய வாழ்க்கை ராஜபோகமா வாழலாம். அதுக்கு வழி இருக்குல்ல. ஆசைப்படுறது நாமளா இருக்கலாம், ஆனா ஆணையிடுவது அந்த ஆண்டவன். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, மந்திரம் தந்திரம் பூஜை எது 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 வேணும்னு பாருங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும். நீலாம்பரிக்கு ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும். பரிகாரம் பலிதான் பரிகாரம். இதையெல்லாம் கணக்கு பண்ணித்தான் கூட்டி கழிச்சு நான் மொத்தத்தில் ஒரு முடிவோட அங்க வந்திருக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற இந்த விஷயம் நீலாம்பரிக்கு எக்காரணம் கொண்டும் தெரியக்கூடாது. இதையும் மீறி அவள்கிட்ட நீங்க தெரியப்படுத்தினா அந்த பரந்தாமனுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். இது என்னுடைய கடைசி எச்சரிக்கை. இனி இன்னும் யாரும் என்னை தேடாதீர்கள், நான் வருகிறேன். பொன்வானம் பன்னீர் போது இந்நேரம் லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்ட எழுதல, அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்ட கொடுக்க முடியல. காணா கத்துக்க வந்தேனா உங்க வீட்டுல, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டுல. லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்ட இன்னும் எழுதல, அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்ட கொடுக்க முடியல. ஓன் சித்தி டார்ச்சரை தாங்கி ஓன் சித்தப்பங்கிட்ட அடி வாங்கி லவ் பண்ண ஒன்னா நம்பி வந்தாயவனாட்டம். வாழ்க்கை எனக்கு போராட்டம், கிழிஞ்சி போச்சு என் பெல்பாட்டம். வெரட்டி வெரட்டி காதலிச்ச கறி குடிச்ச நாயாட்டம், எகிரி குதிச்சு ஓட
நாட்டம் நாப்பா சக்கரு இத வாங்கிக்கோ லெட்டரு லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்ட எழுதல அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்ட கொடுக்க முடியல. கேளுங்க. இந்த செல்விக்காக அப்பா பாடின பாட்டு. தானு சித்தப்பா ரொம்ப நேரமா பாடிட்டே இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்ல நிலா, பாட்டு வந்து மனசை வந்து லேசா அதான் பாடிட்டே. நீ ஏதாவது சாப்பிடுறியா, சாப்பிட்டுட்டு போறியா? தான் சார் ஏதாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணட்டா? நீலாம்பரி உனக்கு? இல்ல 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 சித்தப்பா, வாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஜோசியர் என்ன வேற சொல்லி பழையிட்டு போனாரோ, எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல சித்தப்பா. வீட்டுல போனா தெரிஞ்சிட போகுது, ஏன் பதட்டப்படுற? உங்களுக்கு என்ன சித்தப்பா பதட்டமே? எனக்கு மட்டும் தானே. நீங்க என்ன ஜாலியா பாடிட்டே இருக்கீங்க. ஆமா, எவ்வளவு கவலையிலயும் உங்களால மட்டும் எப்படி சத்தப்படி இப்படி பாடிட்டே இருக்க முடியுது? அதுக்கு எப்பவுமே ஜாலியா இருக்க ஒரு மந்திரம் இருக்கு நிலா. அது என்ன அப்படின்னா, எந்த மனுஷனுக்கும் துரோகம் செய்யக்கூடாது, ஜாதி மத வித்தியாசம் இல்லாம அன்பா பழகணும், எல்லா உயிரினங்களுக்கு மேலே அன்பு காட்டும். இந்த மாறாத அந்த குணங்கள் ஒரு மனுஷன் இருந்தா அவன் எப்பவுமே ஜாலியா இருக்கும், அவனுக்கு கவலையே இல்லை. நீ அதை ஃபாலோ பண்ணி ஜானு. நீ எப்போ வந்த? நீ ஒன்று செய், நீ ஜானுவோடைய வீட்டுக்கு போ, சரியா? அங்க என்ன பிரச்சனை என்ன அதுன்னு தெரியல. ஆமா, நீ கூட்டிட்டு போறியம்மா, பார்த்து சரியா? கவர்மெண்ட் பாதுகாப்பா கூட்டிட்டு. சரி வாமா, ஓகே பாய். பாஸ், இன்னைக்கு 4 நாள் ஆச்சு, இப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தா எப்படி? நீலாம்பரிய கல்யாணம் பண்றவன் 11ஆவது நாள் இறந்து போயிருவான். ராஜயோகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் நம்புறீங்களா பாஸ்? நம்புறனோ நம்பாமல் இருக்கிறானோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சோசியல் சொன்னார் பாரு, 30 வருஷமா எங்க குடும்பத்தோட பழக்கத்தில் இருக்கிறாருடா, இந்த ஜமீனோட பழக்கத்தில் இருக்கிறாரு. டேய், அவர் பொய் சொல்ல மாட்டாருடா, பொய் சொல்ல மாட்டாரு. அதுவும் இல்லாம நீலாம்பரியோட அப்பா அம்மா அகால விபத்தில் மரணம் அடைவாங்கன்னு சொன்னாருடா, அது நடந்துடுச்சே, அது உங்களுக்கு தெரியாதா? அந்த காரோட பிரேக்க கட் பண்ணி விட்டது நீங்க தானே? அது ஏதோ நடந்தது தானடா. எப்படியோ அவரு சொன்னது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கதை நடந்துல. இப்போ எங்க அம்மா வேற ரொம்ப குழம்பி போய் இருக்கிறாங்க. பாஸ், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீலாம்பரி கழுத்துல தாலியை கட்டுங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க மறந்துட்டீங்களா? 11ஆவது நாள் பாஸ் இறந்துட்டாருன்னா? கரெக்டா பாலு, கரெக்ட். டேய், தான் செத்து மீன் பிடிக்க எந்த முட்டாளும் நினைக்க மாட்டான். ஆமா டேய், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. பேசாம நீலாம்பரிய அந்த அறிவுக்கோ கண்ணனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இங்க ஒரு டவுட், ஜோசியம் பொய்யாயி நீலாம்பரிய கல்யாணம் பண்ண சாகலேனா? என்னடா இது, லெஃப்ட்லயும் கால் வைக்க விட மாட்டேங்கிறிய, ரைட்லயும் கால் வைக்க விட மாட்டேங்கிறிய. லெஃப்ட்ல ரைட்ல ஏன் கால் வைக்கணும்? சென்டர்லயே வைங்க. டேய் தயா, நானே குழம்பி போய் நிக்கிறேன். சிந்தாம சிதறாம நீலாம்பரி எனக்கு கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க. பஸ், இதுக்கு முன்னாடி நிலா பின்னாடி சுத்துறான்னு குடோன்ல கொண்டு வச்சு அடிச்சமே ஒருத்தன், அவனுக்கே நம்ம நீலாம்பரியை கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சு என்ன காவல் காக்க சொல்றியா? இல்ல, வெறும் 11 நாள் தான். 11 நாள் பொறுத்துருங்க. 11 நாள்ல அவன் சாகலனா? 11ஆவது நாள் சாயங்காலம் 5 மணிக்கு அவன் சாகலேனா 5:05க்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அவனை போட்டு தள்ளிடுறோம். ஆமா, இந்த 11 நாள் இடைவெளியில் அவங்களுக்குள்ள ஏதாவது கசமுசா நடந்துட்டா
என்ன பாஸ், என்னெல்லாமோ பண்றோம், என்னெல்லாமோ செய்யறோம். கல்யாணம் முடிஞ்சதும் 11 நாள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது தோஷம்னு சொல்லி பிரிச்சு வச்சிடுறோம். என்ன என்ன யோசிக்கிறீங்க? டேய், நிறைய யோசிக்கிறேன்டா, நிறைய யோசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய 40 வயசு காத்திருப்புடா. டேய், இந்த விஷயத்துல அறிவழகன் தான் எதிராக வருவான்னு நினைச்சேன். ஆனா விதிய மதியால வெல்லலாம். ஆனா அந்த மதி நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். டேய், ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது பண்ணி நீலாம்பரியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடா, பயமா இருக்குது. டேய், இந்த செங்கல்வராயன் காணான் காத்தான் செங்கல் மாதிரி உறுதியானவன்டா, உறுதியானவன். இடிச்சாலும் அசங்க மாட்டான்டா. நடந்து நடந்து அளந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னாடி போய் நின்று பாற மாதிரி உறைஞ்சி நிப்பான்டா செங்கல். டேய், இன்னைக்கு விதி விளையாடுதுடா. அந்த விதியோட நான் திரும்பி விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா, முடிவு பண்ணிட்டேன். டேய் தயா, பாலு, நீங்க சொன்னது மாதிரி அந்த ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க பாருங்க, அவனுடைய ஒவ்வொரு விலாசத்தையும் என்கிட்ட கொடுங்க. அந்த கடைசி புள்ளியும் இந்த முதல் புள்ளியும் எப்படி இணைக்கலான்னு பிளான் பண்ணுவோம். டேய், ஒன்னும் கூட்டுனா 2, அது கணக்கு. ஒன்னும் கூட்டுனா 0 தான் வரணும். இது செங்கல்வராயன் கணக்கு. இத புரிஞ்சு நடக்கணும், நடக்க வைக்கணும். அம்மா, நீ அழுதாலும் கதறினாலும் என் மனசை மாற்ற முடியாதும்மா, மாற்ற முடியாது. நீலா 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 இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதும்மா. நிலவு தவிர இந்த இதயத்துல யாருக்குமே இடம் இல்லைம்மா, யாருக்குமே இடம் இல்லை. அம்மா, என்னோட மனசோட ஆழத்தை வேணா உன்னால அளக்க முடியாதும்மா. அம்மா, என்ன பத்தி கவலைப்படாத, நான் பார்த்துடுறேன். நீலா, என்ன கிடைக்கிற யோசனை இருந்தா சொல்லு. இல்ல நீ நீ போயிட்டே இருமா, நீ போயிட்டே இரு. என்னடா பேசுற? நானே நிலாவோட காசு பணத்துக்கு ஆசைப்பட்டவதாண்டா, ஆசைப்பட்டவதா. அதுக்காக எந்த தாயாவது பெத்த பிள்ளையவே பழி கொடுக்க முன் வருவாளா? வேண்டாம், வேண்டாம், நமக்கு எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நம்ம பேசாம எங்கேயாவது போயிடலாம். அம்மா, எதமா உதறிட்டு போக முடியும்? இந்த இடத்தை விட்டு வேணா உதறிட்டு போயிடலாமா? ஆனா என் இதயத்தை விட்டு எப்படிமா உதறிட்டு போக முடியும்? நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேம்மா. நீ கூட நான் அவ சொத்துக்கு ஆசைப்பட நினைக்கிறம்மா. இல்லம்மா, இல்ல. வேணும்னா பாதி சொத்து அண்ணனுக்கும் மீதி சொத்து தம்பிக்கு எழுதி கொடுத்துடலாமா? அவங்க சத்தம். எனக்கு நிலா மட்டும் போதுமா, நிலா மட்டும் போதுமா. முட்டாள்தனமா பேசாதடா, முட்டாள்தனமா பேசாத. கணிச்சு சொன்னவர் சாதாரண சோசியர் இல்ல. எங்க அப்பா காலத்துல இருந்தே அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கடா. ஏய், அவ கூட நீ காலபூர்வம் சந்தோஷமா வாழ்றேன்னா சொத்து என்னடா பெரிய சொத்து? ஆனா வீட்டில் பூச்சி மாதிரி ஒளியில விழுந்து வீட்டில் பூச்சி மாற வாழ்க்கை வேண்டாம். இதுக்காக வேண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த வளர்த்து வேண்டாண்டா. இந்த காதல் கத்திரிக்கா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல அறிவா நடக்க புரிஞ்சுக்கோ. ஏய், என் மனசை இரும்பாக்கிட்டு சொல்றேன்டா, என் மனசை கண்ணாக்கிட்டு சொல்றேன்டா. கண்ணன் சின்னவன், பிரச்சனை இல்லை, பேசாம செங்கல்வராயனுக்கு நீலாவை கட்டி வச்சிடலாம். ஆமாடா, அதான் சரியா வருது. நாம என்னடா பண்ண முடியும்? எல்லாம் விதின்னு சொல்லி பேசாம விட்டுடலாம். நீல அங்க வர மாதிரி இருக்கு, பேசாம.
என்னத்தா ரொம்ப டல்லா இருக்குது. பெரிய அத்தை வேற உம்முன்னு இருக்காங்க. என்ன விஷயம்? அத்தா நம்ம பீச்சு போமா? இல்லம்மா, பீச்சுக்கு அவன் எங்கேயோ அவசரமா போகணும்னு சொன்னா, அவனை போய் கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு எங்க போறது? அம்மா, ஏய் நீ எங்கேயும் அவசரமா போகணும்னு நான் சொன்னல? எங்கேயும் அவசரப்பட்டு போடா, இல்லம்மா. நீ போ. நிலா, நீ கண்ணனை கூட்டிட்டு போமா? இல்ல நான் வரேன்.